வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் சான்றோர் சித்திரத்தில் 4வதாக யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேனா அப்புசாமி அப்படின்றவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இவரை பற்றி பார்த்துடலாம். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1891 பிறந்து 1986 இறந்திருக்காரு. 1891 1986. அதாவது அறிவியல் தமிழர் என்று போற்றப்படும் பேனா அப்புசாமி தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் பெருங்குளத்தில் பிறந்தார். இவருடைய சிறப்பு பெயர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா அறிவியல் தமிழர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் பிறந்திருக்காரு. இவருடைய தொழில்னு பார்த்தோன்னா வழக்கறிஞராக இருந்திருக்காரு. வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டதோடு அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலை எழுத முடியும் என்று உணர்த்தினார். தமிழ்லையும் அறிவியலை எழுத முடியும் அப்படின்னு உணர்த்தினது பேனா அப்புசாமி அவர்கள் தான். அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டார். அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் பேனா அப்புசாமி. இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய பன்மொழி புலமை கொண்டவர். இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். அறிவியல் தமிழுக்காக 70 ஆண்டுகள் தொண்டாற்றினார். அறிவியல் தமிழுக்காக 70 ஆண்டுகள் தொண்டாற்றினார். தமிழர் நேசன் அப்படின்றதான் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். அதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதினார். கலைமகள், பாரதமணி, அமுதசுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன் போன்ற பல இதழ்களில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார். எந்தெந்த இதழ்கள் எழுதியிருக்காருன்னா கலைமகள், பாரதமணி, அமுதசுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா பொங்கியெழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் ஆகிய நல்ல தமிழ் தொடர்கள் நூல்கள் இல்லை தமிழ் தொடர்கள் இவர் உருவாக்குனது. இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும் உள்ளிட்ட பல நூல்கள் அவர் இயற்றியவை. மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும் அப்படின்றது இவர் இயற்றிய நூல்கள். பேனா அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியிருக்காரு. பேனா அப்படின்ற புனைப்பெயர். அது மட்டும் இல்லாமல் 25 அறிவியல் நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. 25 அறிவியல் நூல்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் பேனா அப்புசாமி. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் கவிதைகள், சங்க பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இசையில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் பல இசை விமர்சன கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. மர்ரே நிறுவன அதிபரான எஸ் ராஜம் அப்படின்றவர் பல தமிழ் இலக்கியங்களை தொகுப்பாக கொண்டு வந்த போது அவை செம்மையாக வெளிவர உறுதுணையாக இருந்தவர் பேனா அப்புசாமி அவர்கள் தான். இவருடைய பணிகளை பாராட்டி மதுரை பல்கலைக்கழகம் இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கு. தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வழங்கினது மதுரை பல்கலைக்கழகம். தமது இறுதி மூச்சு அடங்கும் அன்று கூட இவர் இதழொன்றுக்கு எழுதி அனுப்பிவிட்டே மறைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேனா அப்புசாமி அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா காலம் 1891 1986. இவர் அறிவியல் தமிழர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தில் பிறந்திருக்காரு. இவர் வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுறாரு. இவர் தெரிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். 70 ஆண்டுகள் தமிழுக்காக தொண்டாற்றியிருக்காரு. தமிழர் நேசன் அப்படின்றது தான் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். அதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா கலைமகள், பாரதமணி, அமுதசுரபி, பிரசண்ட விகடன், சுதேசமித்திரன் போன்ற இதழ்களில் தன்னோட அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருக்காரு. பொங்கியெழு கேணி, நுண்துகள் கொள்கை, அறிவுக்குறி எண் போன்ற நல்ல தமிழ் தொடர்களை உருவாக்கியிருக்காரு. நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும் அப்படின்ற பல நூல்கள் எழுதியிருக்காரு. பேனான்ற புனைப்பெயர்லையும் எழுதியிருக்காரு. 25 அறிவியல் நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. பாரதியார் கவிதைகள், சங்க பாடல்களை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. மர்ரே நிறுவன அதிபர் ராஜு அப்படின்றவர் தமிழில் தொகுத்த இலக்கியங்களை கொண்டு வந்த போது அதை வெளிவரதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. மதுரை பல்கலைக்கழகம் இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கு. தேங்க்யூ.